ஹாய். இன்றைக்கான வீடியோ என்னென்னா ஹவு டு ப்ரொடெக்ட் யுவர் எனர்ஜி அண்ட் ஹவு டு செட் பவுண்ட்ரிஸ். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, வந்து ரொம்பவே சேக்கர்டான ஒரு விஷயம் தான் எனர்ஜி அப்படின்றது. நம்மலாம் எனர்ஜெட்டிக் பீயிங், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு கரன்சியை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா எனர்ஜி தான். ஸோ அதை நம்ம எவ்வளோ ப்ரொடெக்டடாக வச்சுக்கிறோமோ, அந்த எவ்வளோ என்ன சொல்கிறது, நமக்காக நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோமோ அது வரைக்கும் அது என்ன சொல்கிறது, எஃபிஷியண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். நமக்காக நம்ம அதை ப்ராப்பரான வேலை யூஸ் பண்ணலாம். தேவையில்லாத இடத்துல ட்ரைன் அவுட் ஆகுது இல்லையா, நம்ம எனர்ஜி ஈஸியாக ட்ரைன் ஆகிடும். ஸோ அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுன்னு தான். பிகாஸ் எஸ்பெஷலி நீங்கள் ஒரு ஒரு எம்பத்தாக இருக்கீங்க, ரொம்பவே ஒரு எம்பத்தைஸ்டு பர்சன். நான் ரொம்ப சென்சிட்டிவ். யாராச்சும் அழுதா நானும் அழுதுருவேன். இப்போ அவங்க ப்ராப்ளம்ஸை என்னோடய ப்ராப்ளம்ஸாக எடுத்து பார்க்குற ஒரு மைண்ட் இருக்க பர்சன் தான் நான். ஆல்சோ நீங்கள் ஒரு விக்டிம் மென்டாலிட்டி இருக்கவங்க, விக்டிம் மைண்ட் செட்டில் இருக்கவங்க. ஸோ இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். நீங்கள் இப்படிலாம் இருந்துட்டு விக்டிம் மைண்ட் செட்லலாம் இருந்துட்டு ஒரு நர்சிஸ்ட் பிஹேவியர் பீப்புள்கிட்டலாம் மாட்டிக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான். அவங்க ஒரு வேம்பயர் மாதிரி, எனர்ஜி வேம்பயர் மாதிரி ஃபுல்லாக உங்கள் எனர்ஜி எடுத்துகிட்டு விட்டுருவாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், எனர்ஜி ப்ரொடெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஏன் யார்கிட்ட உங்களுக்கு இந்த எனர்ஜி ட்ரைன் அவுட் ஆகும், ஆல்சோ எப்படி அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற எந்தெந்த விஷயத்தில், எந்தெந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு எனர்ஜி ட்ரைன் அவுட் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஐடென்டிஃபை பண்ணுங்கள். மேபி நிறையா இருக்கும், இது நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே நான் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருக்கேன். அதை பார்த்து நான் சொல்கிறேன். பிகாஸ் என்னால் எல்லா பாயிண்ட்ஸும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம கூட பழகிற பீப்புள், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம், கொலீக்ஸ், எவ்ரிபடி. ஸோ எல்லாருமே எனர்ஜி இருக்கிற பர்சன் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது. நம்ம அவங்கக்கிட்ட பேசுகிறப்போ, பழகிறப்போ எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இது ரொம்ப நார்மல் தான். பிகாஸ் அவங்க ஒரு விஷயம் நம்மக்கிட்ட எதாவது கன்வே பண்ணுவாங்க, நாமளும் கம்யூனிகேட் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன ஆகுனா, அவங்க ஒரு நல்ல விஷயம் சொல்கிறப்போ ஓகே, நீங்களும் ஹாப்பியாக இருக்கிற ஸ்டேட்டில் அவங்க ஒரு ஹாப்பியான விஷயம் சொல்கிறாங்கன்னா அது ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் சில நேரம் ரொம்பவே டவுன் ஆகிடுவீங்க. நீங்கள் அவங்க ப்ராப்ளமை கேட்டு, எஸ்பெஷலி நீங்கள் அந்த அப்சர்வ் பண்ணி ரொம்ப கூர்ந்து கவனித்து அவங்களோட ஸ்டேட்லேயே போய் சில பேர் வாழ்வாங்க. அவங்களாவே நினச்சிப்பாங்க, அவங்களோட கஷ்டத்தை என்னோட கஷ்டம் அப்படின்னு நினச்சி இருக்கவங்களாம் இருக்காங்க. அவங்க தான் அந்த எம்பத்தைஸ்டு பர்சனே. அவங்களுக்காக தான் மெயினாக இதெல்லாம். ஸோ அவங்களுக்குலாம் என்ன ஆகும், ஒருத்தர்கிட்ட பேசி அது சொன்னா அவங்க பிரச்சனையை முடிச்சுட்டு ஓகே எனக்கு சரியாயிடுச்சுப்பா, அவன்ட்டு சொன்னாவே எனக்கு எல்லாமே சரியாயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக போயிடுவாங்க. ஆனால் இந்த ஆறுதல் சொல்ல போனவங்க அவங்க ஒரு மாதிரி டவுன் ஆகிடுவாங்க. பிகாஸ் அவங்களோட அந்த நெகட்டிவான விஷயம் இவங்களுக்கு அந்த எனர்ஜி இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, இவங்களோட அந்த பாசிட்டிவான எனர்ஜி அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஸோ இது அங்கே நடந்திருக்கு. எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ரியல். சில பேரால் ட்ரான்ஸ்மியூட் பண்ண முடியும், எனர்ஜியை ட்ரான்ஸ்மியூட் பண்ண முடியும். விச் மீன்ஸ் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, ஒரு பேட் எனர்ஜி, பேட் இன்டென்ஷனில் அனுப்புகிறாங்க. அந்த எனர்ஜி இன்டென்ஷனாக அனுப்பினாலும் என்ன சொல்கிறது, வருது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வருதுன்னா அவங்களால அதை ட்ரான்ஸ்மியூட் பண்ண முடியும். லைக் ஒரு நல்ல விதமாக அதை மாற்றி அவங்க அந்த எனர்ஜியை கொடுக்க முடியும். ஆனால் இதை பண்ண தெரியாதவங்க, ஒரு ஆல்கெமிஸ்டாக இருக்கவங்க இதை பண்ண முடியும். பட் ஒரு நார்மலான பர்சன், எனக்கு எனக்கு எனர்ஜி ப்ரொடெக்ஷனாக என்னன்னு தெரியாது, அதுக்கப்புறம் எனக்கு ட்ரான்ஸ்மியூட்லாம் பண்ண தெரியாது அப்படின்றவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ எதுக்கு இந்த ஏன் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணலன்னா அந்த என்டையர் டே உங்களுக்கு எனர்ஜி இருக்காது. அடுத்த நாள் நீங்கள் உங்கள் கோல்ஸுக்கு ஏதாவது பண்ணணும், உங்களோட ஒர்க்குக்கு ஏதாச்சும் இன்புட் கொடுக்கணும் அப்படின்னும் போது உங்கள் பிளான்ஸு, உங்கள் ட்ரீம்ஸு, அட்லீஸ்ட் உங்கள் ரெகுலர் லைஃப் அதுக்கான ஒர்க் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு எனர்ஜி இருக்காது. அதனால தான் இந்த எனர்ஜி ப்ரொடெக்ஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த மாதிரி டைம்லலாம் உங்களுக்கு எனர்ஜி ட்ரைன் அவுட் ஆகும் அப்படின்னா, சில பேர் இருப்பாங்க, உங்கள் ஓன் ஃபேமிலியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை கொலீக்ஸாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம், நீங்கள் மீட் பண்ணுற எந்த பீப்புள் வேணா இருக்கலாம். அவங்க கண்டினியூஸாக நெகட்டிவான விஷயத்தையும் உங்ககிட்டயே சொல்லிகிட்டே இருப்பாங்க. வேறு யாருமே உனக்கு கிடைக்கலையா, ஏன் என்கிட்டயே தான் இதை சொல்லுவியா, நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க, அவங்களுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதே மாதிரி நம்மளையும் மதித்து நம்மக்கிட்ட சொல்யூஷன் கேட்குறாங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வெறும் நெகட்டிவ் விஷயத்தை மட்டுமே எடுத்துகிட்டு வராங்கன்னா, அவங்க ஒரு பவுண்டரி செட் பண்ணி நீ எப்போ வந்தாலும் இதே மாதிரி தான் பேசிகிட்டு இருக்க, இனிமேல் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே அவங்க எப்போவுமே ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை எப்போவுமே நெகட்டிவான விஷயத்தையே கொண்டு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கவங்களா இருக்கட்டும், அவங்கள அவாய்ட் பண்ணிடுவாங்க. மற்றவங்க யாருமே அவங்களுக்கு டைம் கொடுக்காதனால உங்களை டார்கெட் பண்ணி நீங்கள் தான் ஒரு வீக்கான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அவங்களோட ப்ராப்ளம்ஸை சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த என்டையர் டே அவங்களுக்காக யோசிச்சுட்டு இருப்பீங்க. அவங்கள பற்றி அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும், ஏன்னா என்ன மதிச்சு இதை சொல்லிட்டாங்க, அவங்கள எப்படியாச்சும் இதுலேருந்து சேவ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு டைம் இல்லை 2 டைம் நீங்கள் போய் அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், இந்த டைமோ இந்த எனர்ஜியோ அவங்க உங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரி பீப்புளை ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ பீப்புள் மட்டும்தான் இப்படி இருக்காங்களா அப்படின்றது மட்டும் கிடையாது. நிறைய சுச்சுவேஷன்ஸும் இருக்குது, மெட்டீரியலாக இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய உங்களுக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம் உங்கள் எனர்ஜியை ட்ரைன் அவுட் பண்ணிகிட்டே இருக்கும். உங்களுக்கு பிடிக்காத செயலையும் பிடிக்காமல் பண்ணுற எல்லா ஒர்க்குமே எனர்ஜி ட்ரைன் அவுட் தான். ஓகே, அதை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதெல்லாம் எந்த இடத்துலலாம் நீங்கள் எனர்ஜியை லோஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒர்க்கோ இல்லை அந்த ஹேபிட்டோ அதை எல்லாத்தையும் விட்டுடுங்க.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு சில பேர் வந்துட்டு ஒப்பீனியன் குடுப்பாங்க. அவங்களோட ஒப்பீனியன் என்னன்னா, இப்ப நீங்க ஒரு ஒப்பீனியன் உங்களுக்கு மைண்ட்ல இருக்கும். நீங்க ஒரு அத போய் சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அத அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அவங்களது மட்டும் தான் கரெக்ட்டு. நீங்க இத சொல்லக்கூடாது. சொல்றதுக்கு கூட உங்களுக்கு உரிமை கிடையாது அப்படின்ற மாரி ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஏன்னா அந்த இப்ப உங்களோட கருத்து உங்களோடது, அவங்களோடது அவங்களோடது. நீங்க வந்துட்டு அதெல்லாம் உங்க மைண்ட்ல போட்டுட்டு, ஓகே இவங்க இப்படி சொல்லிட்டாங்க. அப்ப எனக்கு இங்க வேல்யூ கிடையாதா? அப்ப நான் யாரு? என்னைய அவங்க சொல்றது தான் கரெக்ட்டா? அப்படிலாம் யோசிக்க தேவையில்ல. நீங்க வந்து ஏன்னா எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் ஒப்பீனியன். அவங்க எப்படி வளர்ந்து வந்தாங்க? என்ன மாதிரியான விஷயங்கள பார்த்தாங்க? எப்படி வளர்ந்துருக்காங்க? பேசிக்கா அவங்களோட பிலீஃப் சிஸ்டம் எப்படி இருக்கோ, அந்த மாரி தான் அவங்க பேசுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் சீரியஸா மைண்ட்ல போட்டுட்டு, அதுக்கு அத யோசிச்சுக்கிட்டு அத என்டையர் டே ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு, டைம நெறைய குடுத்துட்டு, அப்படிலாம் நீங்க வேஸ்ட் பண்ண வேணாம். உங்க எனர்ஜிய வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ தட்ஸ் த ஒன் பாயிண்ட். ஆல்சோ நீங்க ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீங்களே வந்து ஒரு மாரி என்ன சொல்றது? சேடா இருக்கீங்க, அழுதுட்டே இருக்கீங்க. உங்க லைஃப்ல இருக்க ப்ராப்ளம்ஸ மட்டுமே நெகட்டிவான விஷயத்த மட்டுமே ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா, அங்கேயே நீங்க ட்ரெயின் அவுட்டா தான் இருப்பீங்க. ட்ராமடைஸ்டா இருப்பீங்க, டிப்ரஸ்டா இருப்பீங்க, ஸ்ட்ரெஸ்டா இருப்பீங்க. ஸோ ஃபோக்கஸ் ஆன் த பாசிட்டிவ் சைட். நீங்க பாசிட்டிவ்ல கான்சன்ட்ரேட் பண்ணும்போது, நீங்க ஹீலிங்கான வொர்க்க பார்ப்பீங்க. அண்ட் தென் உங்களோட லைஃப பெட்டரா எப்படி எடுத்துட்டு போறது? உங்க ட்ரீம் லைஃப் எப்படி வாழலாம்? இல்ல உங்களுடைய அந்த கரியர எப்படி முன்னெடுத்து எடுத்துட்டு போலாம்? அப்படின்னு சொல்லி அதுக்கான வொர்க் எல்லாம் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணுவீங்க. வென் யூ சீ த குட் இன் அதாவது நல்ல குட் திங்ஸை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறப்போ, அதே நீங்கள் நெகட்டிவான விஷயம் பண்ணும்போது நீங்கள் லோ வைப்ரேஷன் போயிடுவீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் சைடில் நீங்கள் உங்களுடைய பார்வை, உங்களுடைய நோக்கம் எல்லாத்தையும் அதில் கொண்டு போங்க. உங்கள் எனர்ஜியை அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லைக் ரீடிங் புக்ஸ் அந்த மாதிரி எதெல்லாம் உங்களை பெட்டர்மெண்ட் பண்ண முடியுமோ அதுக்கு நீங்கள் டைம் கொடுங்க. அதில் உங்கள் எனர்ஜியை வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லது தான் பண்ணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து எனர்ஜி வந்து ட்ரெயின் அவுட் ஆகிடும். ஈஸியாக ட்ரெயின் அவுட் ஆகிடும். அண்ட் தென் டீப் திங்கிங். எதையுமே ரொம்ப ஓவராக போட்டு குடஞ்சி யோசிச்சுட்டே இருக்கிறது. என்ன ஒரு வார்த்தை அவங்க சொல்லிட்டாங்க, இதை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல, ஜீர்ணிக்கவே முடியல. அது எப்படி அவங்க சொல்லலாம்? அவங்க வந்து அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? என்ன இப்படி சொல்லிட்டாங்கன்னா, இப்போ லிட்டரலி அது நீங்களா? அவங்க சொல்லிட்டாங்க, அது உங்களை அஃபெக்ட் பண்ணுதுன்னா, அப்படின்னா நீங்கள் அந்த பர்சனுக்கு வேல்யூ கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். எப்போ நீங்கள் அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்கள் டைமு, எனர்ஜி அதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் மைண்டில் இவ்வளோ நேரம் அப்படியே ஒரு மூவி மாதிரி ஓட்டி பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னாவே, அந்த இடத்துல நீங்கள் உங்கள் எனர்ஜியை லாஸ் பண்ணுறீங்க. எனர்ஜி மட்டும் லாஸ் ஆகிறது இல்லை, எவ்ரிதிங். நீங்கள் வந்துட்டு உங்களோட அந்த பேர், ஓகே இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அதெல்லாம் நீங்கள் அப்படி ஆட முடியுமா? நோ. ஸோ அந்த இடத்துல நீங்கள் யோசிக்கணும். ஓவர் திங்கிங்லாம் பண்ண தேவை கிடையாது. அவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அது அவங்க இஷ்டம். நம்ம அந்த மாதிரி அதை பிக் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆல்சோ நீங்கள் எங்கேயாச்சும் போகிறீங்க, ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு ஃபேமிலியை பார்க்குறீங்க, இல்லை வெளியில் எங்கேயாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேதரிங்க்கு போகிறோம், வேறு யாரையாவது பார்க்குறோம். ஸோ கிளம்பும் போதே உங்கள் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் போனதுக்கப்புறம் உங்கள் எனர்ஜி மாறிச்சுன்னா அது உங்களுக்கு பார்க்க தெரியாது. அதனால் ட்ராக் பண்ணிவிட்டு போங்க. எப்படி இருக்கும், நம்ம லோ வைப்ரேஷனில் வெளியில் போகிறோமா, இல்லை நல்ல வைப்ரேஷனில் போகிறோமா, ஹை வைப்ரேஷனில் ஹாப்பியாக போகிறோமா, காமாக போகிறோமா, எப்படி உங்கள் மைண்டு இருக்குது அப்படின்னு நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வெளியில் போகும்போது மீட் பண்ணுறப்போ, ஏன்னா பீப்புள் மைட் கேரி த நெகட்டிவ் எனர்ஜிஸ். அதை நீங்கள் வீட்டுக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து போகும்போது ரொம்ப சாதுவாக அமைதியாக தான் போவாங்க, ஆஃபீஸ்க்கோ இல்லை ஒர்க்குக்கோ இல்லை ஸ்கூலுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிறவங்களோ. ஆனால் வரப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக வருவாங்க, இன்னும் கோவமாக வருவாங்க. அந்த கேரி பண்ணிட்டு வருவாங்க. அடுத்தவங்க சொல்கிற அந்த விஷயத்தை இப்போ யாரோ போட்டு யாரையோ வறுத்தெடுத்துருப்பாங்க, யாரையோ வந்து திட்டிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை பார்த்துட்டு இல்லை இவங்களுக்கே அது அங்கே நடந்திருந்தா கூட அதை அப்படியே கேரி பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்துருவாங்க. யாரோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இவன் இப்படி பண்ணுறான், இப்படி என்ன அஃபெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா அது இவங்களே அஃபெக்ட் பண்ண மாதிரி அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் சொல்லிட்டு இருப்பாங்க. அது ஒரு நிறைய வீட்டில் இது நடக்குது. என்ன சொல்கிறது, அந்த ஆஃபீஸில் நடக்கிற சில விஷயங்கள் இருக்கும், அதை அப்படியே பிக்சரைஸ் பண்ணி அந்த கதையை சொல்லிகிட்டே இருப்பாங்க ரிப்பீட்டடாக 2 hours ஆச்சு உட்காந்து சில பேர் சொல்லுவாங்க. அப்பாங்கெல்லாம் சின்ன வயசுலேருந்து சொல்லியிருப்பாங்க, நம்மளும் கேட்டுருப்போம் அப்படின்னு நடந்தது. ஆனால் சில டைம் கேட்கவே பிடிக்காது, அவ்வளோ நெகட்டிவாக இருக்கும். ஆனால் அதை அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பிகாஸ் தே கேரி த எனர்ஜி. அதனால தான் அது வீட்லேயும் வந்து அங்கேயே அதை விட்டுட்டு வர மாட்டேங்கிறாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே எல்லாருக்கிட்டையும் பரப்புறாங்க, அந்த நெகட்டிவான விஷயத்தை பரப்புறது. அதை காசிப் பேசுறது. இன்னொருத்தங்க ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதை விடுறதே கிடையாது. அதை பெருசாக்கி பூதாகரம் ஆக்கி அதை 4 பேர்கிட்ட சொல்லி, இதை விமன் நிறையா பண்ணுவாங்க. ஃபோனில் பேசி அவங்க இப்படி சொல்லிட்டாங்க பாரு, இவ இப்படி சொல்லிட்டா, இவ வந்து என்னையவே இப்படி சொல்லலாமா, இதே மாதிரி தானே உன்னையும் சொல்லியிருப்பா, இதே மாதிரி தானே அவளையும் பேசியிருப்பா, இவளை நம்ம இப்படி தான் டீல் பண்ண, இது மாதிரி ரொம்ப ரொம்ப ஓவராக வந்துட்டு திங்க் பண்ணிவிட்டு அவங்கள பற்றியே பேசிக்கிட்டு எவ்வளோ திமிரு இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களோடைய அந்த நெகட்டிவ் குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் பற்றி பேசி அங்கே எனர்ஜி ட்ரெயின் அவுட் ஆகும். ஸோ இப்படி நிறையா விஷயத்தில் நமக்கு எனர்ஜி ட்ரெயின் அவுட் ஆகிட்டு தான் இருக்குது. அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளால் நம்ம பாடியால் சென்ஸ் பண்ண முடியும். ஸோ எப்படின்னா, ஒருத்தங்க நம்மக்கிட்ட நெகட்டிவான விஷயம் சொல்ல வராங்களா, அவங்க நெகட்டிவ் இன்டென்ஷனோட வராங்களா, இல்லை நம்மக்கிட்ட என்ன கேட்க வராங்க, இல்லை நம்மளை மாட்டி விட போகிறாங்களா, இல்லை நமக்கு எதாவது பிரச்சனை கொடுக்க போகிறாங்களா, இல்லை நல்ல விஷயம் நம்மக்கிட்ட பேச வராங்களா, நமக்கு நல்லது பண்ண வராங்களா, இல்லை ஏமாற்ற போகிறாங்களா அப்படின்னு எனர்ஜியே காட்டி கொடுத்துரும். ஒரு ரூம்குள்ளே போகும்போதே நம்மளோட ஆரா எப்படி இருக்குது, மற்றவங்களோட ஆரா எப்படி இருக்குன்னு நம்மளால் ஈஸியாக சென்ஸ் பண்ண முடியும். நம்ம பாடியே வந்து அதை சிக்னல் பண்ணிவிடும். ஓகே, இந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட் ஃபீலிங்கும் நம்மளோட பாடியை அதை சென்ஸ் பண்ணி சொல்லிவிடும். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ஓகே இந்த இடத்துல ஏதோ பிரச்சனை வர மாதிரி இருக்குது, நம்ம ஒதுங்கி இருந்துப்போம், எதுக்கும் நம்ம வந்து வேற இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள்
பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல வந்து அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாடி உங்களுக்கு சென்ஸ் பண்ணி சொல்லும். ஸோ அதுதான் அந்த ஓகே. ஃபிசிக்கலி எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, எனர்ஜி எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னா, லைக் உங்களோட உங்கள் என்விரான்மெண்ட் எவ்வளோ புவராக இருக்குது அப்படின்லாம் எனக்கு தெரியாது. பீப்புள் அரௌண்ட் யூ, ஹவு தே டாக், ஹவு தே ஆக்ட், ஹவு தே ஐ மீன் என்ன சொல்கிறது, அவங்க வந்துட்டு எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க நடவடிக்கைகள் என்ன, உங்களோட மென்டல் பீஸை காலி பண்ணுற மாதிரி இருக்கா, இல்லை எப்படி பேசுகிறாங்க. வேர்ட்ஸ் கூட நிறைய விஷயம் வந்துட்டு அவங்க பேசுகிறது வந்து நீங்கள் மட்டும் ஒரு வீட்டில் பாசிட்டிவாக இருந்தால் பத்தாது, சுற்றி இருக்க எல்லாருமே பாசிட்டிவாக இருக்கணும். பிகாஸ் அது உங்களை அஃபெக்ட் பண்ணும். அவங்க நெகட்டிவாக இருந்தாங்கன்னா அது உங்களையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த இடத்துலலாம் எனர்ஜி ப்ரொடெக்ஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அவங்க அவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்கும். நம்ம முன்னேறவே மாட்டோம், நம்ம கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருப்போம், என்னால் வந்து எதுவுமே சாதிக்க முடியாது அப்படின்னு டவுனாகவே பேசிகிட்டே இருப்பாங்க. என் வாழ்க்கைலாம் மாறவே மாறாதுப்பா அப்படின்னு சொல்லி சோகமான ஸ்டேட்டஸையும் சோகப்பாட்டு பாடிட்டு நம்ம இப்படியே போயிடுவோம், அவ்வளோதான், நமக்குலாம் சம்பாதிக்க முடியாது, நம்மளால் வந்து இந்த வாழ்க்கை இந்த வீட்டை விட்டோ இல்லை வேறு வீடு புதுசாக கட்ட முடியாது, இந்த மாதிரி ஃபுல்லாக ஏதாவது ஒன்று கேட்டால் ஃபுல்லாக நெகட்டிவாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க வாயிலேருந்து அந்த பாசிட்டிவான விஷயமே வராது. பிகாஸ் டீப் டவுன் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது, அவங்களுக்கு தகுதியே இல்லை, எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினச்சி வச்சுருப்பாங்க. அதை ஃபோர்ஸ்புல்லி பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் திணிப்பாங்க. ஈவன் தான் நீங்கள் இப்போ இவ்வளோ பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, உங்களையும் நெகட்டிவ் ஆக்கிடுவாங்க. உங்கள் வாயாலே ஆமாம் அதான் நடக்கும் போகுது அப்படின்னு சொல்ல வச்சுருவாங்க. ஸோ அந்த இடத்துலையும் உங்கள் எனர்ஜி ட்ரைன் அவுட் ஆகிடும். ஸோ எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்னா, நீங்கள் உங்கள் ஸ்பேஸை மேக்ஸிமம் நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக்கோங்க. உங்களுக்கு ஒரு தனி ரூம் இருந்தால் அங்கே போய் நீங்கள் உட்காந்துக்கலாம், அங்கே போய் இருந்துக்கலாம், மெடிடேட் பண்ணலாம், பிரெத் ஒர்க் பண்ணலாம். ஆல்சோ நீங்கள் வந்துட்டு என்ன புக்ஸ் படிக்கலாம். அண்ட் தென் உங்கள் ரூமை க்ளீனாக வச்சுக்கிட்டு அதை சுற்றி நான் என்ன பண்ணுவேன், யூஸ்வலாக வந்துட்டு சாமி கும்பிடுவேன், அதுக்கப்புறம் சாம்பிராணி எல்லாம் காட்டுவேன், சாமி காட்டுவேன், அதுக்கப்புறம் ரூம் ஃபுல்லாக காட்டுவேன். அந்த மாதிரி இந்த கார்னர்ஸ், ரூம் கார்னர்ஸ் ஃபுல்லாக காட்டுவேன். அந்த மாதிரி என்னோடய இடத்த எந்த அளவுக்கு நீட்டாக வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் புக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுப்பேன். அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் செஞ்சு என்ன கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸில் நான் வச்சுக்குவேன் என்விரான்மெண்ட்டில். ஸ்டில் எனக்குமே வந்து நெகட்டிவ் எனர்ஜின்றது வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நான் வந்து எனர்ஜி ப்ரொடெக்ஷன் ஷீல்டு அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டு அப்படி தான் வச்சுக்கேன். ஆல்சோ ஐ நோ ஹவு டு ட்ரான்ஸ்மியூட் த எனர்ஜி. ஸோ அதனால் எனக்கு பெருசாக வந்து அஃபெக்டட் ஆகலை. ஸோ நீங்களும் இந்த மாதிரி லைக் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு உங்களை சுற்றி ஒரு ஒயிட் ஆர் கோல்டன் கலரில் ஒரு எனர்ஜெட்டிக் வால் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்துட்டு whenever எவ்ரிடே நீங்கள் வெளியில் போகும்போதோ இல்லை யாரையோ புதுசாக மீட் பண்ணும்போதோ அந்த மாதிரி ஒரு ஷீல்டை வந்து போட்டுக்கோங்க. யாருக்கும் உங்கள் எனர்ஜி வெளியில் போகாத மாதிரியும், அவங்க எனர்ஜி உங்களோட அந்த பவுண்ட்ரி அந்த வால்க்கு உள்ளே வராத மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இட்ஸ் அன் இமேஜினேஷன், இட்ஸ் அ விஷுவலைசேஷன் தான், ஜஸ்ட் விஷுவல் தான். ஆனால் இதுக்கு கண்டிப்பாக பவர் இருக்குது. நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். லைக் அ பபுள், நீங்கள் வந்து ஒரு பபுள்குள்ளே இருக்க மாதிரி, அந்த ஒயிட் ஆர் கோல்டன் பபுள், ஒரு பவர்ஃபுல் லைட் இருக்கிற ஒரு பபுள்குள்ளே நீங்கள் இருக்க மாதிரி. ஸோ அதை தாண்டி எதுவும் உங்களை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணாது. வாட் எவர் தே டாக் அது அப்படியே காற்றுலே போயிடும், அது என்ன அஃபெக்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரி பிஃபோர் நீங்கள் வந்து வெளியில் போகிறதுக்கு முன்னாடியோ யார்ட்டையோ காண்டாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசுறதுக்கு முன்னாடி இது பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு விஷயம் உங்கள் எனர்ஜி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நெகட்டிவான விஷயத்தில் உங்களை இன்வால்வ் பண்ணிக்காதீங்க. எந்த சுச்சுவேஷனும் நெகட்டிவாக இருக்குன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுதுன்னா அந்த இடத்துல மேக்ஸிமம் நீங்கள் டைமோ எனர்ஜியும் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இப்போ சிலர் வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ஃபேமிலி ரிலேட்டிவ் இதில் வந்துட்டு கொரோனா வந்துருச்சு, இல்லை ஏதோ ஒரு டிசீஸ் வந்துச்சு, அவங்க இது வந்து கேன்சர் வந்து இறந்துட்டாங்க, அந்த மாதிரி ஏதாவது நியூஸ் கிடைக்குதுன்னா அதை வந்துட்டு ஃபேமிலியில் உட்காந்துட்டு பக்கமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 2-3 நாளைக்கு அதுதான் உங்களுக்கு ஹாட் டாபிக். அது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி. இப்படி ஆகிடுச்சோம் இப்போ யார் வீட்டில் ஏதோ ஒரு கல்யாணம் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு பெரிய டாப்பிக்காக வாவ் அப்படி சொல்லிட்டு இவங்களுக்குலாம் என்னன்னா, இந்த பெருசுங்கெல்லாம் சும்மா இல்லாமல் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்குங்க, கடலை போட்டுக்கிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்குங்க. அவங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த லேடிஸும் இருக்காங்க. ஸோ இந்த மிட் ஏஜில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஊர் நாயம் பேசுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. சரி என்ன நடந்துச்சு, அடுத்தடுத்து ஏதாச்சும் ஒன்று கிடைக்குதா, துப்பு கிடைக்குதா, அடுத்தது என்ன நடந்தது அவங்களுக்கு வந்து அடுத்தவங்க லைஃபுக்குள்ளே எட்டி பார்க்குறது அவ்வளோ பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது நெகட்டிவாக இருந்தால் இன்னும் ரொம்ப பிடிக்கும். அது என்ன நடந்தது, அப்புறம் என்னாச்சு, அவளுக்கு என்ன ஃபிக்ஸ் ஆச்சா, என்னாச்சு, அவளுக்கு வந்து குழந்தை பிறந்துச்சா இல்லையா, இந்த வாட்டி இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஜாபு கிடச்சிச்சா இல்லையா, இன்னுமா வேலைக்கு போகலை, இன்னுமா சம்பாதிக்கலை, அவங்க வீட்டில் இவ்வளோ கஷ்டமா, அவங்க வீடு இன்னும் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்கான், அந்த ப்ராப்ளம் இன்னும் சால்வ் ஆகலையா, அவன் எப்படி இருக்கான், அவன் இப்போ திருந்திட்டானா, அவன் இப்போ ஜாபெல்லாம் போகிறானா, அந்த மாதிரி அவன் படித்து முடிச்சிட்டானா, அவன் எவ்வளோ மார்க் எடுக்கிறான், அவன் 12th வந்துட்டானா, டியூஷன் போகிறானா, எவ்வளோ மார்க், இந்த மாதிரி தேவையில்லாத அடுத்தவங்களோடே வீட்டு விஷயத்தை கொண்டு வந்து நம்ம வீட்டில் போடுறது, அதை வச்சு வேறு கம்பேர் பண்ணி வீட்டையே கெடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேசும்போதும் என்ன பேசுகிறீங்க அந்த மாதிரி நீங்கள் வாட்ச் யுவர் வேர்ட்ஸ். பிகாஸ் அதுவும் உங்கள் ரியாலிட்டியில் எக்ஸிஸ்ட் ஆக போகுது. அதேமாதிரி யாருக்காவது ஃபீவரோ யாருக்காச்சும் ஏதோ ப்ராப்ளமோ திடீர்னு வந்து டிசீஸ் ஏதாவது வந்துருச்சுன்னா அதை உங்கள் லைஃப்பில் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்காதீங்க. நமக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அவங்களுக்கு வந்துச்சு, அப்போ நமக்கு வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், அந்த மாதிரி சொல்லி உங்களுக்கு நீங்கள் வர மாதிரி பண்ணிக்காதீங்க. ஏன்னா
அந்த வேர்ட்ஸுக்கும் பவர் இருக்குது. நீங்கள் ரிப்பீட்டடாக என்ன நெகட்டிவாக பேசுகிறீங்கன்னா நெகட்டிவ் தான் நடக்கும், பாசிட்டிவ் பேசுகிறீங்கன்னா பாசிட்டிவ் நடக்கும். ஸோ அதனால் பயத்தில் கூட நம்ம சில டைம் மேனிஃபெஸ்ட் பண்ணிடுவோம். அதனால் எஸ்பெஷலி நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னிலலாம் இருக்கீங்கன்னா உங்கள் எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதிலே உங்கள் எனர்ஜியெல்லாம் லாஸ் ஆயிடுச்சுன்னா எப்படி நீங்கள் அந்த எனர்ஜி கொண்டு போய் எப்படி மேனிஃபெஸ்டேஷனில் போடுவீங்க? மேனிஃபெஸ்டேஷனில் மெயினாக நம்ம இந்த தாட்ஸை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு எனர்ஜி வேணும். நீங்கள் 24 மணி நேரமும் நெகட்டிவான விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா எப்படி பாசிட்டிவான விஷயத்தில் போய் தாட்ஸ் தானே நம்மளுக்கு எனர்ஜியாக வெளியே போகுது, வைப்ரேஷனாக வெளியே போகுது, அதுதான் க்ரியேட் ஆகும். அதனால் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ட்ராமாஸை கொண்டு வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க. எனக்கு சின்ன வயசில் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கண்டினியூஸாக நெகட்டிவாக ஃபீல் பண்ண வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க. பிகாஸ் அது உங்களை ஒரு லோவான வைப்ரேஷன் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடும், லோ வைப் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடும். அதையும் உங்களை வந்து ரொம்பவே ட்ரெயின் பண்ணும். அதனால் அவங்கக்கிட்ட பேசுகிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. நீங்கள் அதை கேரி பண்ணிக்காதீங்க. அவங்களோட ப்ராப்ளம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அவங்கவுங்களோட ப்ராப்ளம் அவங்கவுங்களுது. நீங்கள் அதை தேவையில்லாமல் சுமக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அது ஒரு விஷயம். தென் அவங்கவுங்களோட இடத்த காட்டிடுங்க. இதுதான் உன் ஸ்பேஸ், இதுக்கு மேலே நீ வராத, இதுதான் உன் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுங்கள். நீ உங்களுக்கு மைண்டில் வந்து இதை கேட்கணுன்னு விஷயம் இல்லை அப்படின்றப்போ நீங்கள் தேவையில்லாமல் ஏன் அதை போய் கேட்கணும்? உங்களுக்கு பிடிக்காம நீங்கள் ஏன் அவங்களோட அந்த நெகட்டிவான விஷயத்தை நீங்கள் கேட்கணும்? ஸோ அது ஒன்று.